வாழ்த்து வரவேற்றுக் கொள்கின்றோம். புதன்கிழமை ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். போற்றுதற்குரியவராம் எங்கள் நல்ல ஆண்டவரே, மாட்சிமை பொருந்திய மாலை பொழுதிற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம், போற்றுகின்றோம். இவ்வாரத்திலும் இந்நாள் மட்டும் நீர் எங்களை கண்ணும் கருத்துமாய் காத்துருளே. இந்நாளின் மாலை பொழுதிலே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்துமை நோக்கி ஜெபிக்கவோ, உடைய வார்த்தைகளை படித்து தியானிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இவ்வாய்ப்பினை எண்ணி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இவ்வேளையிலே எங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து இக்காணொலி வாயிலாய் தொழுகையிலே நாங்கள் பங்கேற்கின்ற பொழுது உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு எங்கள் யாவருக்கும் இரக்கம் பாராட்டியருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். என் நாமத்தின் நிமித்தம் 2 அதற்கு மேற்பட்டவர்கள் எங்கு இணைந்திருக்கின்றீர்களோ அவர்களோடு வாசம் செய்வேன் என்று எங்களுக்கு வாக்குரைத்தவர். மாலை பொழுதிலோ இத்தொழுகை வாயிலாய் எங்களோடு அசைவாட வேண்டும் என்றோ உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள இத்தொழுகையின் துவக்கம் முதல் நிறை மட்டும் எங்களோடு தங்கியிருந்தவர்கள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்நாளிலும் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற இறை வார்த்தைகள், சிந்திக்கின்ற சிந்தனைகள் வழியாய் எங்களோடு பேசும், எங்களோடு செயல்படும். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இறைவனுடைய திருப்பெயருக்கு மாட்சிமை சேருவனமாய் பாமாலை பாடல் புத்தகத்திலே 15வது பாடல், பழைய பதிப்பு 96வது பாடல். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலே நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தரையார் வாரும் ஆனந்தமாய் என்கிற ஞான பாடல் 15, பழைய பதிப்பு 96ஆம் பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். Yesu Swami Bhumi
தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவரோ ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவர் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனார். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தரையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்பது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்பவர்களை படிக்கும்படியாய் தரப்பட்ட திருமுறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுடைய பெயருக்கு மாட்சிமை குறைவாய் உண்டாவதாக. நம் யாவரும் தலைவணங்கி ஆண்டவராகிய இயேசுவானவர் கற்ற ஜெபத்தை இணைந்து இரண்டுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியோ. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றே விடுவீங்களே. ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அறியாமை இந்த புதன் மாலை ஆராதனையில் உங்களோடு ஆண்டவருடைய அன்பின் இணைய கடவுள் நமக்கு தந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். பாதுகாப்பற்ற உலகத்தில் நாம் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும்போது உங்களோடு சகேவின் ரட்சிப்பின் அனுபவத்தில் சில உண்மைகளை நாம் திரும்பி பார்ப்போம். இயேசுநாதர் சகேவை இல்லத்தில் சொல்லும் போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது என்று சொல்லுகிறார். ஒரு விஞ்ஞானி ஒரு புதிய விலங்கை உருவாக்குவேன் என்று உருவாக்க ஆயத்தப்படுகிறார். ஒரு குரங்கை எடுத்து குரங்கின் காதை மாற்றிவிட்டு வேறு விலங்கின் காதை வைக்கின்றார். அவருடைய சரீரத்தில் அவயங்களை எல்லாம் மாற்றி ஒரு புதிய மாற்றத்தின் அனுபவத்தில் குரங்கை அவர் உருவாக்குகிறார். நான் ஒரு புதிய படைப்பை செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறார். அது புது படைப்பு அல்ல, மாற்று உருவாக்கப்பட்ட படைப்பு. ஆண்டவருடைய படைப்பை மாற்றுவது மனிதனால் இயலாத காரியம். மனுஷன் பாவத்தில்
வாழுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவது ஆண்டவரால் மட்டுமே. எரேமியா 13ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்ற கூடுமோ என்று ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா மூலம் உரைக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவர் மட்டுமே மாற்றுகிறவர், புதுப்பிக்கிறவர். சகையுடைய உள்ளத்தை ஆண்டவர் மாற்றம் செய்தார். லூக்கா நிருபம் ஒரு அன்பின் புத்தகமாக பார்க்க முடிகிறது. லூக்கா ஒரு புறஜாதி மனுஷன், மருத்துவர். அந்த காலத்தில் பரலோக ராஜ்யம் யூதருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்ட சூழலில் எல்லாருக்கும் ஆண்டவருடைய ராஜ்யம் என்பதின் அடித்தளத்திலேயே லூக்கா நற்செய்தி புத்தகத்தை எழுதுகிறார். பரலோகத்தில் சமாரியனுக்கு கதவு அடைக்கப்படவில்லை என்று 9ஆம் அதிகாரத்தின் 52ஆம் வசனத்திலும், நன்மை செய்கிறவன் சமாரியன் என்று லூக்கா 10ஆம் அதிகாரத்தின் 33-34ஆம் வசனத்திலும், நன்றியுள்ளவன் சமாரியன் என்று 17ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலும் பல அனுபவங்களை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு பாவிகளின் இரட்சகர் என்பதை தெள்ளம் தெளிவாக சொல்லுகிறார். பாவியான பெண்ணுக்கு ஒரு புது வாழ்வை தந்த அனுபவம், மனம் திரும்பின இளைய மகனை குறித்த உண்மை, சிலுவை கள்வன் மனமாற்றத்தின் அனுபவம், இப்படியெல்லாம் அனுபவங்களை வெளிப்படுத்தி இயேசு பாவிகளின் இரட்சகர் என்று சொல்லுகிறார். சகேவை ஆண்டவர் மாற்றம் செய்தார். சகேவை ஆண்டவர் புதுப்பித்தார். இந்த அனுபவத்தில் 3 காரியங்களை நாம் சுருக்கமாக திரும்பி பார்ப்போம். சகேவுடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர் இன் ஓன் லைஃப், தனிப்பட்ட வாழ்வில் தோல்வியை சந்தித்த சகேவு. சகேவு என்ற பெயருக்கு பொருள் தூயவன். தூயவன் என்ற பெயரை தரித்துக் கொண்டு தீமையின் செயலை செய்து வந்தான். உணர்வு பெற்றான். ஆண்டவரத்தில் திரும்பி ஆண்டவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டான். ஒரு மனுஷனுடைய சிறந்த குணம் என்பது தன்னை ஆராய்ந்து பார்ப்பது. ராஜாராம் மோகன் ராய் ஒரு பெரிய கல்வியாளர். அவர் சொல்லும் போது, நம்மை நாம் அறிவதே ஒரு பெரிய பாடம் என்று சொல்லுகிறார். தாவீது தவறு செய்து உணர்ந்த போது, நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் இயேசுவை பார்க்க சகேவு வருகிறான். எப்படிப்பட்டவோர்? காதால் பல காரியங்களை கேட்டு அதை கண்ணால் பார்க்க அவன் ஆயத்தப்படுகிறான். தன்னை விட பெரியவர் என்பதை அவன் உணர்ந்து ஓடி வருகிறான். இயேசுவை அவன் பார்க்கிறான். அன்று பரிசேயர் இருந்திருக்கலாம், சதுசேயர் இருந்தார்கள், வேதப்பாரகர்கள் இருந்தார்கள், நியாயசாஸ்திரிகள் இருந்தார்கள், பிரசங்கியார் இருந்தார்கள். இவர்களை எல்லாம் கடந்து இயேசுவில் தன் வாழ்வில் மாற்றம் கிடைக்கும் என்று அவன் கடந்து வந்தான்.
தனிப்பட்ட வாழ்வில், தனிப்பட்ட ஜீவியத்தில் குறைவை உணர்ந்து இயேசுவை தேடி வந்தான். நிறைவு இயேசுவில் உண்டு என்று ஓடி வந்தான். இரண்டாவதாக ஃபெயிலியர் இன் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கையில் சகைவு தோல்வியை சந்தித்தான். பொது வாழ்க்கையில் நேர்மை இல்லை, அநீதியான வாழ்க்கை, லஞ்சம் வாங்கினான், பிறரை வஞ்சித்தான். இப்படி வஞ்சனையின் செயலில் இருந்த அவன் வீட்டில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. கடந்த நாளில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நிகழ்வு காட்டப்பட்டது. லஞ்சம் வாங்கின ஒரு அதிகாரி பிடிபட்டு நிறுத்தப்படும் போது அவர் பெரிய அதிகாரி கையெடுத்து கும்பிடுகிறார், காலில் விழுந்து வணங்குகிறார். என்னை விட்டுவிடுங்கள், நான் பெரிய எடுத்து மனுஷன். கிறிஸ்துவுக்குள் அருளி தீமை செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கை, தீமை அவனுடைய வாழ்வு, குடும்பம் எல்லாவற்றிலும் பிடித்திருக்கும் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். குடும்பம் என்பது கடவுள் நமக்கு தந்திருக்கிற சந்தோஷத்தின் வாழ்வு. சகைவின் தீய செயல் அவனுடைய குடும்பத்தை பாதித்தது. அவனுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்வில் குறைவு, மகிழ்ச்சி இல்லை. குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி இல்லை. எங்கு மகிழ்ச்சி கிடைக்கும்? ஓடி போகிறான். இயேசுவில் கிடைக்கும் என்று நம்பிக்கையில் ஓடி போகிறான். மூன்றாவதாக பார்க்கும்போது ஃபெயிலியர் இன் சோஷியல் லைஃப், சமூக வாழ்க்கையில் அவன் தோற்று போனான். சமூகத்தில் அவன் மக்களை துன்புறுத்தியதனால், கடினப்படுத்தி வரி பிரித்ததனால் எல்லாரும் அவனை வெறுத்தார்கள். யூதருடைய வரியை வாங்கி ரோமருக்கு அவன் கையளிக்கும் ஒரு அதிகாரியாக இருந்ததனால் எல்லா யூத மக்களும் அவனை வெறுத்தார்கள். ஜனங்கள் அவரை பகைத்தார்கள். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் ஓடி போகிறான். நேரடியாக இயேசுவை காண அவன் ஆயத்தமில்லை, முடியாத ஒரு சூழல். காரணம், அவன் பாவத்தில் வாழ்ந்த மனுஷன். தன்னுடைய அவமானத்தினால் அல்லது மக்கள் தன்னை வெறுத்ததினால் நேரடியாக போகாமல் காட்டத்து மரத்தில் அமர்ந்திருக்கிறான். இனி ஒரு அனுபவம் அவன் குள்ளன் என்று சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் அவன் நேரடியாக அல்ல, காட்டத்து மரத்தில் அமர்ந்து பார்க்கிறான். பாவம் அவனை தனிமைப்படுத்தியது. பாவம் கடவுளையும் அவனையும் பிரித்து விட்டது. பாவம் மனுஷனையும் பிரிக்கிறது. பாவம் மனுஷனை தனிமைப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் அருளே சகேவு இயேசுவை பார்க்கிறான், தூரத்திலிருந்து பார்க்கிறான். ஆண்டவர் அவனை பார்க்கிறார். எப்படி? அன்புள்ளவனாக, அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறவராக. இறங்கி வா, உன் வீட்டில் தங்க போகிறேன் என்று சொல்லுகிறான். உடனே அவன் ஓடி வருகிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. ரட்சிப்பு என்ற அனுபவத்தில் முதல் செயல், தன்னை உணர்கிற அனுபவம் அவனுடைய வாழ்வில் வந்தது. அந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறான். ஆஸ்தியில் பாதி ஏழை கொடுக்கிறேன், அநியாயமாக வாங்கினதில் நாளத்தனையாக திரும்பிக் கொடுக்கிறேன். தவறுகளை உணர்வது எளிமை, ஆனால் அந்த தவறுகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது, பிராயச்சித்தம் செய்வது, அதுதான் ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவமாக எங்கே உணர்த்துகிறான்.
ரட்சிப்பு என்றால் என்ன? அந்த ரட்சிப்பை நாம் நம்முடைய வாழ்வில் இல்லத்தில் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா 3ஆம் அதிகாரத்தின் 10ஆம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோர்தான் நதிக்கரையில் நிற்கிற யோவானிடத்தில் கூட்டம் கூட்டமாக ஓடி வருகிறார்கள். மனம் திரும்புதலுக்கான அழைப்பை கொடுத்த போது ஓடி வருகிறார்கள். யோவானை பார்த்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் வாழ்வில் மனம் திரும்ப ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? உள்ளதை பகிர்ந்து கொடு என்று சொல்லுகிறார். அடுத்து 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதிகமாய் பிறரிலிருந்து பிடுங்காதே, பிறரை துன்புறுத்தி அதிகமான செயலை செய்யாதே என்று சொல்லுகிறார். இனி ஒரு கூட்டம் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தீங்கு செய்யாமல் வாழுங்கள், பணி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமை சகேவின் வாழ்வில் ரட்சிப்பு ஆண்டவர் அவருடைய வீட்டுக்கு கொடுத்தார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இனி சுயநலம் அவருடைய வாழ்க்கையில் மறைந்து போனது. எளியவரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்ற பேராசை மறைந்து போனது. எல்லாரையும் அரவணைக்கிற உறவு அவருடைய வாழ்க்கையில் மலர்ந்தது. அந்த மலர்ச்சி தான் அவருடைய வீட்டிலும் பிரதிபலித்தது. வீட்டுக்கு வந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு வாழ்வு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மாற்றம் வந்தது என்று சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இல்லங்களில் நாம் தனித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வு ஒரு மாற்றம் பெற, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இல்லம் சந்தோஷம் பெற, புதிய அனுபவத்தோடு சமூகத்தில் பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரை தோத்தரித்து 269வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 150. இயேசுவை அன்றி வேறு இரட்சகர் காசனில் தனில் உண்டோ மனமே. 269வது கீர்த்தனை. Maname
ஜெபம் செய்வோம். பாவிகளாகிய எங்களை ரட்சிப்பதற்காக எங்கள் அருகில் வருகிற சாமி, இறங்கி வா என்று அழைக்கின்றேன். எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோடு தங்க ஆயத்தப்படுகிறேன். தனிப்பட்ட வாழ்வில் தோல்வியோடு, குடும்ப வாழ்க்கையில் தோல்வியோடு, சமூக வாழ்க்கையில் தோல்வியோடு இருந்த சகையுடைய வாழ்க்கையை மாற்றினேன். எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். சமாதானத்தை தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாட்களில் உலகமெங்கும் இருக்கிற மக்கள் ஒரு சோதனையின் காலத்தில் வாழ்வதை ஆண்டவர் காண்கிறேன். வெளியே செல்ல முடியாமல், குடும்பத்தாரை சந்திக்க முடியாமல், எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். வேலைக்கு போக முடியாமல், உழைப்பை வெளிப்படுத்த முடியாமல், சம்பளம் இல்லாமல் பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாமி, ஏசப்பா, நாளை தினம் என்ன நடக்கும், இனி இந்த வைரஸான வேதனையிலிருந்து எப்பொழுது விடுவிக்கப்படுவோம் என்னெல்லாம் நாங்கள் காத்திருக்கிறோம். சாமி, சகோடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தந்த ஆண்டவன், அவனுடைய வீட்டில் சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவன், எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய வீட்டிலும் ஆண்டவன் செயலாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் உம் கரங்களில் தருகிறோம். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது குடும்பமாக அமர்ந்து ஆண்டவனை நோக்கி பார்க்கிற இந்த தருணங்களில் தேவனே, ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை தாரும். ஆண்டவரே, அவருடைய சோதனை காலங்களுக்கு முடிவு உண்டு என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு காத்துக்க பிடிக்கிறவே தாரும். பலவீனங்கள், சுகவீனங்கள் ஒருவரையும் அண்டாதவாறு காத்து கொள்ளும். ஆண்டவரே, இல்லங்களில் முடங்கி இருப்பதனால், வேலைகள் செய்ய முடியாமல், வேலைக்கு போக முடியாமல் இருப்பதனால், பண தேவைகள் அதிகம் சாமி, பொருளாதார நெருக்கடியில் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, காக்கை குருவி ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர், மலர்களை அலங்கரிக்கிற ஆண்டவர், எங்களுக்கும் ஆகாரம் தாரும், எங்களையும் அலங்கரியும், எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். சுவாமி, இந்த மாலை வேளையிலும் அவரவர் இல்லங்களில் குடும்பமாக அமர்ந்திருக்கும் போது ஒரு நம்பிக்கையை தாரும், சமாதானத்தை தாரும். எங்கள் குடும்பத்தின் அநேகர் குடும்பமாக வெளிநாடுகளில் வாழுகிறார்கள், வெளி ஊர்களில் வாழுகிறார்கள், படிப்புக்காக வேலைக்காக சென்று வெளி ஊர்களில் வெளிநாடுகளில் தத்தளிக்கிறார்கள். எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். ஒரு கஷ்டமும் வராத வண்ணம் காத்து ஆண்டவர் சுத்தம் கொள்ளுகிற நல்ல நாட்களில் எங்களோடு குடும்பத்தோடு வந்து ஆண்டவரை துதிக்கும் நேரங்களை ஆண்டவர் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற சுவாமி, எங்களோடு கூடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கேலும் பரமபிதாவே, ஆமென். ஓம் சேத்தம் தேவா என் ஆதியா
பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் நோக்கிரமும் நம் அனைவரோடும் என்று சதா காணப்பதாக. ஆமென்.